ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நச்சுன்னு 4 சினிமா செய்திகள். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது நம்ம வைகை புயல் வடிவேலு பத்தி தாங்க. காமெடியை தாண்டி நம்ம வைகை புயல் நல்லா பாடுவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். போடா போடா புண்ணாக்கு சாங்ல ஆரம்பிச்சு மாமன்னன் படத்துல வர மலையில தான் தீப்பிடிக்குது ராசா சாங் வரைக்கும் கேட்டு ரசிக்காத தமிழ்நாடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவர் வாய்ஸ்ல பாடி ஒரு பாட்டு வருதுனாலே அது ஹிட்டு தான் ஆயிடுச்சு. டெபியூடன் டைரக்டர் கார்த்திகேயன் மணி மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த படத்துல சத்யராஜ், காளி வெங்கட், ரோஷினி, ஷெல்லின்னு ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் மேனோட லைஃப்ல சந்தோஷம் எங்க இருக்கு அப்படிங்கிற கான்செப்டோட படம் நகருதுன்னு படக்குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே 19 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த க்ரூ சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வைகை புயல் பாடுற மாதிரி படக்குழு ஒரு போஸ்டரை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்னடா பொழப்பு இது அப்படின்னு அவரோட வாய்ஸ்ல அந்த பாட்டை கேட்க ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் நரிவேட்டை. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி சினிமா ஃபேன்ஸோட கவனத்தை ஈர்த்திருக்கு. மாலிவுட்ல ரிலீஸ் ஆகி கவனத்தை ஈர்த்த இஷ்க் படத்தோட டைரக்டர் அனுராஜ் தான் நரிவேட்டை படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. லூசிஃபர், மின்னல் முரளி 2018 படங்கள்ல ஹீரோவா நடிச்ச டொமினோ தாமஸ் தான் இந்த படத்தோட கதாநாயகன். மலைவாழ் மக்களுக்கு எதிராக இருக்கிற காவல்துறையோட அதிகாரத்தை தான் இந்த படம் கேள்வி கேட்குது. காவலரா டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு. அவரோட இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன வீரதீர சூரன் படத்துல நடிச்சிருக்கிற ஆக்டர் சுராஜ் சக காவலரா நடிச்சிருக்காரு. காவல்துறை மேல் அதிகாரியா டைரக்டர் சேரன் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்கிறாரு. 3 வாரங்களுக்கு முன்னாடி மலையாளத்துல ரிலீஸ் ஆகி இட்டடிச்ச ட்ரெய்லர் இப்ப தமிழ்லையும் வெளியாகி கவனத்தை ஈர்த்திருக்கு. மே 23 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது இது நரிவேட்டையா இல்ல நரவேட்டையான்னு கேட்குற அளவுக்கு தெறிக்க விட்டுருக்கு படக்குழு. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல படம் போகும்னு தெரியுது. லைட்டா ஜேவின் காட்சியை இந்த ட்ரெய்லர் ஞாபகப்படுத்துது. மலையாள படங்கள் தமிழ்லையும் வெளியாகி ஹிட் ஆகுறதுனால இந்த படமும் சக்சஸ் ஆகும்னு நம்பலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது 2002ல ரிலீஸ் ஆன ரமணா படத்தை பத்தி தான். விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவா நடிச்சிருக்கிற படைத்தலைவன் ஆடியோ லான்ச் சென்னையில நடந்துச்சு. அதுல பேசின ரமணா படத்தோட டைரக்டர் AR முருகதாஸ் கம்பீரமான கதாநாயகன் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்காரு, வளர்ந்து வாங்க ரமணா 2 எடுப்போம்னு வாழ்த்திட்டு மீண்டும் கேப்டனை திரையில காட்டுவோம் அப்படின்னு முருகதாஸ் பேசினது கேப்டன் ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு. கேப்டனோட திரைப்பயணத்துல ரமணா படத்தை தவிர்க்கவே முடியாது. பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச அந்த படத்தோட ஹாஸ்பிட்டல் வசனங்கள் எல்லாம் மறக்கவே முடியாதுங்க. ரமணா 2 வருமானு ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்த ரசிகர்களை AR முருகதாஸோட பேச்சு குளிர வச்சிருக்கு. இவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளர்ந்து வாங்க, ரமணா 2 எடுப்போம், திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து நம்ம காட்டுவோம். இந்த படம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நானி நடிப்புல நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போற தி பாரடைஸ் படத்தை பத்தி தான். அவர் நடிப்புல வெளிவந்த ஹிட் 3 படம் நல்ல வசூலையும் கலவையான விமர்சனத்தையும் கொடுத்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நானி நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் தான் தி பாரடைஸ். பேன் இண்டியா படமா இது ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே நானியோட ஜெர்சி கேங் லீடர் படத்துக்கு இசையமைச்சிருக்கிற அனிருத் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. 2023 ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்ச தசரா படத்தோட டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஒடேலா தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. கீர்த்தி சுரேஷ், சமுத்திரகனி நடிச்சிருக்கிற இந்த படத்தோட தீம் மியூசிக் வெளியாகி இப்ப ரசிகர்களோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. தசரா படம் மாதிரி இந்த படத்துலையும் நானி வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை 2 months முன்னாடியே படக்குழு வெளியிட்டு அதிர வச்சிருக்கு. விளிம்பு நிலை மக்களோட குரலா இந்த படத்துல நானி நடிச்சிருக்காரு. பறவை இனத்துல புறா கிளிக்கு இருக்கிற மதிப்பு ஏன் அதே இனத்துல பிறந்த காக்கைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வெளியான ஃபர்ஸ்ட் வீடியோவே சினிமா ரசிகர்களுக்கு புதுசா இருந்துச்சு. படத்துக்கு படம் வெரைட்டி விருந்து வைக்கிற நானி இந்த படத்துலையும் புது விருந்து வைப்பார்னு நம்பலாம். தி பாரடைஸ் படம் நெக்ஸ்ட் இயர் மார்ச் 26 வெளியாகும்னு அறிவிச்சு அதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு.
இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ்னு பேசிக்கிறாங்க. ஒன்னு கீர்த்தி சுரேஷ், இன்னொருத்தர் பாலிவுட் புகழ் சோனாலி குல்கர்னியாவா இல்ல டிராகன் புகழ் கயாட் லோகாரான்னு போக போக தெரியும். இப்போதைக்கு தீம் மியூசிக்க கேளுங்க. இதே மாதிரி நச்சுன்னு 4 சினிமா செய்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from ராதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.